ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம இலக்கியா சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கும் பிரியாவும் ஒரு ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணுறாங்க மொபைல் வாங்குறதுக்காண்டி. இலக்கியாவும் கௌதமும் கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி பின்னாடி அவங்களுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமலே மறைஞ்சே உட்காந்துருக்காங்க. பிரியா கார்த்திக்கோட மொபைலை கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் பிரியாவோட மொபைல் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. கார்த்திக்கும் பிரியாவும் நல்லா பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து இலக்கியாவும் கௌதமும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் அஞ்சலியை மறந்து பிரியா கூட கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி பற்றி நினைக்க மாட்டாங்க. கார்த்திக் செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கிட்டத்தட்ட லவ் ஆரம்பித்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டிகிட்டு இருக்காங்க. சீனில் கார்த்திக் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து முழுமையாகவே வெளியில் வந்துட்டாங்க. கார்த்திக் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி அஞ்சலி கார்த்திக்கு டிவோர்ஸ் கொடுப்பாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து கார்த்திக்கும் அந்த கௌதமும் இலக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. இலக்கியா ஜானகிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததுலாம் சொல்கிறாங்க. சொன்னதும் ஜானகி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இலக்கியா ரேவதியை பற்றியும் சொல்கிறாங்க. ரேவதி ஆண்டி பிழைச்சிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிளட் கேன்சர், அவங்களுக்கு பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜானகியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தால் இன்னொரு கெட்ட விஷயமும் நடக்குதே, இது மட்டும் கௌதம் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கௌதமுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வருமா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.